வணக்கம் மக்களே. நம்ம வெள்ளகோயில் பாலா ஸ்கூல் பக்கத்தில் தான் நின்றுருக்கோம். ஸோ நம்ம சாலை பயணத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சில அரிதான மனிதர்களை வந்து நம்ம சந்திப்போம். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் தான் நான் வந்து இன்னைக்கு இப்போ வந்து ஹைவேல வந்து பார்த்தேன். நம்ம வெள்ளகோயில் பாலா ஸ்கூல் கிட்ட தாங்க இவர் மீட் பண்ணேன். மந்தலூர்லேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் சைக்கிள் பயணம் மேற்கொண்டு இருக்காரு. ஸோ என்ன காரணத்துக்காக வராரு, அவர் யார் அப்படிங்கிற டீட்டெயிலுமே அவருடைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் அரியலூர் மாவட்டம் பர்ண கிராமத்தை சார்ந்தவன். நான் இப்போ அரசு பணியில் தான் இருக்கிறேன். ஏற்கனவே காவல்துறையில் 5 வருடங்கள் பணிபுரிஞ்சிருக்கிறேன். நான் இந்த இயற்கையின் மீது அதிக பற்று உள்ள காரணத்தால் இது வரைக்கும் கடந்த 4 வருடங்களில் வந்து 47 மலைகளுக்கு போயிருக்கிறேன். இருந்தாலும் கடந்த வருடம், அதாவது இப்போ 2025 கடந்த 10 மாதங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறத உணர்ந்தேன்னா இதை எப்படியாவது மக்கள் இடத்துல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி எல்லாரையும் மரம் நட சொல்லணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் மிதிவண்டி பயணத்தை சூஸ் பண்ணேன். முதல் கட்டமாக சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 710 கிலோமீட்டர் இந்த சிறிய சைக்கிளில் போனேன். அதே மாதிரி அடுத்து 2ஆம் கட்டமாக ராமேஸ்வரம் வரைக்கும் போனேன். இப்போ 3ஆம் கட்டமாக ஊட்டி பந்தலூர்லேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் போயிட்டு இருக்கிறேன். இதனால் இப்போ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ ஐயா கூட இருக்கிறாரு. ஐயா, இப்போ வெயில் இந்த மாதம் எப்படிங்க அடிக்குது? ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம பங்குனி மாதம் மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா, மார்கழி மாதம் பங்குனி மாதம் மாதிரி இருக்குது. இதனால உடம்பே சிலுக்குது. இந்த பிரபஞ்சத்தை நம்ம காக்கணும். பிரபஞ்சம் நமக்கு மிகப்பெரிய உடையை கொடுத்துருக்குது. ஆனால் நம்ம அதை பயன்படுத்துறதுல சுற்றுச்சூழல் மாசுபடுத்துகிறோம். அதனால நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டியதில்லை. நம்ம குழந்தைகளுடைய பிறந்த நாள், இப்போ கேக்கு வெட்டுறோம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு 10 மரக்கன்றுகள் நட்டா இந்த கண்டிப்பாக இயற்கையை மீட்டு எடுத்துலாம். ஏன்னா ஓசோன் படலம் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிச்சு. ஏன்னா வாகனங்கள் எண்ணிக்கை அதிகமானதால ஓசோன் படலம் பாதிப்படைஞ்சு போச்சு. ஆனால் வாகனங்கள் எண்ணிக்கை வந்து நம்ம குறைக்க முடியாது. ஆனால் மரங்கள் எண்ணிக்கை நம்ம குறைக்க முடியும். நம்ம 6 கோடி பேர் இருக்கோம். 6 கோடி பேரும் ஒரு மரம் நட்டா கூட 6 கோடி மரங்களை வருடத்திற்கு நடலாம். அதனால் நம்ம அனைவரும் இன்று முதல் இந்த செய்தியை பார்த்த உடனே தயவு செஞ்சு அனைவரும் மரம் நடுவோம், மழை பெறுவோம், இயற்கையை நேசிப்போம், பிரபஞ்சத்தை காப்போம். நன்றி, வணக்கம்.